بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله رفيق يحب الرفق أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி மதமேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்தியத்தின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையின் அடிச்சுவட்டுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய பெருமக்களை, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் எல்லா தருணங்களிலும் ரப்பு அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றதோ, ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்குதோ, இதே போல அல்லாஹ் இந்த உலகத்துக்கும் 2 பக்கத்தை வச்சிருக்கிறான். உலகத்துல ஒரு சைடு நாங்க பார்க்கிறோம், உலகம் எவ்வளவோ அட்வான்ஸ் ஆகிருச்சு, வேர்ல்ட் இஸ் சிவிலைஸ்ட், இது நாகரீகமான உலகம் என்று பேசுகிறோம். டெக்னாலஜி ஹை லெவலில் போயிட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள உலகம் இல்லை. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. இப்போ உலகம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை உலகம் பேசுது. உலகத்தினுடைய இன்னொரு பக்கம் இருக்குது, உலகத்தினுடைய ஒரு டார்க் சைடு இருக்குது. அது கொஞ்சம் பிரச்சனையான பக்கம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, ஏமாற்றம், பொறாமை, பெருமை, ஒருத்தருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதெல்லாம் கண்ணியமானவர்களே உலகத்தினுடைய இன்னொரு பக்கம். எந்த சந்தேகமும் இல்லை, நானும் நீங்களும் இந்த 2 பக்கத்துக்கும் மத்தியில் சேவை பண்ணித்தான் ஆகும். உலகத்தினுடைய ஒரு பக்கம் எப்படி நல்லதாக இருக்குதோ, இன்னொரு பக்கம் கெட்டதாக இருக்குதோ, அதே போல உலகத்தில் எங்களுக்கு மனம் விரும்பக்கூடிய மக்களும் இருப்பாங்க, முகம் சுளிக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. இந்த காலத்தில் நாங்கள் பேசுகிறோம், யாரையும் நம்பேலா, யாரும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலம் கொஞ்சம் பேக் போவோம், அப்படியே கொஞ்சம் சிந்திப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்ட காலம், பெண் பிள்ளைகள் பிறந்தா கண்ணியமானவர்களே உயிரோட வச்சு புதைக்கிற காலம். நானும் நீங்களுக்கு கொஞ்சம் எம்பத்தியாக ஃபீல் பண்ணுவோம். எனக்கு ஒரு மகள் இருக்குதா, இவவை நான் இந்த நடு ரோட்டில் வெயிலில் நின்றுட்டு இருக்க நான் விரும்புவேனா? எங்கட மைண்ட் செட் அதை ஒத்துக்கொள்ளுமா? அந்த புள்ள பாசம் விடாது. கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலம், எந்த வாப்பா இன்றைக்கு கொஞ்சிறாரோ அன்றைக்கு அந்த வாப்பா தண்ட மகளை உயிரோட கொண்டு போய்த்து புதைச்சி கொண்டிருந்தார். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆசை, நிறைய பேருடைய கனவு. கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, ஹஸரத் வாழ்க்கையில் ஒரு முறை காபத்துல்லாவை பார்த்தா போதும், நான் மௌத்தா போயிட்டுருவேன் சந்தோஷம். அப்படியாப்பட்ட காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செஞ்சு கொண்டிருந்த காலம் அது. இந்த காலத்தில் அல்லாஹ் நபி அனுப்புகிறான், நபியே இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் சேவை பண்ணும். எப்படி ஒரு சவால் கண்ணியமானவர்களே! தனி ஒரு மனிதர் நபி, 1,24,000 சஹாபாக்களை தனி ஒரு மனிதரா ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. இஸ்லாம் வெண்டு காட்டுச்சு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு
எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? ரசூலுல்லா முன்வைக்கிறாங்க தீன, குறைஷிகளுக்கு மத்தியில ரசூலுல்லா தீன முன்வைக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்பு. குறைஷி காஃபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாவை கொல்லுறது. நஅூது பில்லாஹ், ரசூலுல்லாவை கொல்லுற. இப்போ ஒரு பிரச்சனை வரும். ரசூலுல்லாவை யாரு கொல்லுற? ரசூலுல்லாவை யாரு கொல்லுற? இப்ப குறைஷி காஃபிர்கள் கேட்கிறாங்க, யாருக்கு தைரியம் நீக்குது முஹம்மது நபியை கொல்றதுக்கு? கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் முன்னால் இப்படி கேட்கப்படுது, யாரு நபியுடைய தலையை கொண்டு வார? சபையில ஒரு கை உயருது, முஹம்மதுடைய தலையை நான் கொண்டு வாரேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தெரியுமா அவர்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபியை வெட்டுவன் என்று வாள் எடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹுடைய வஃபாத், ரசூலுல்லா மரணிச்சிட்டாங்க. உயிருக்குயிரா நேசிச்ச சஹாபாக்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்காம ரசூலுல்லா ஈக்க மாட்டாங்களே. ஃபாத்திமா என்ன செய்வார்னு தடுமாத்தம். சஹாபாக்கள் எல்லா பேரும் திண்டாட்டத்துல, ஒத்தருக்கும் நிக்க கூட பலன் இல்ல. ஏன்? ரசூலுல்லா மரணிச்சிட்டாங்க. இவ்வளோ காலம் ரசூலுல்லா லீட் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்ப எங்களை லீட் பண்றதுக்கு யாரும் இல்லை. அந்த நேரம் ஒரு குரல் உயருது, ஒரு குரல் உயருது. நபி வஃபாத் என்று யாரு சொன்னானோ, யாராலும் ஒத்தர் நபி மௌத் என்று சொன்னா அவருடைய கழுத்தை நான் வெட்டுவேன். இவர் யார் தெரியுமா? அன்றைக்கு எந்த கை நபியை வெட்டுவன் என்று துடிச்சிச்சோ, அதே கை இன்றைக்கு நபி மௌத்துண்டு யாரு சொல்றாங்களோ அவங்கள வெட்ட துடிக்குது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லா மாத்தினான். ரசூலுல்லா எதால மாத்தினான்? ரசூலுல்லா ஒரு நாளும் வாளால பரப்பல்ல இஸ்லாத். ரசூலுல்லா எதால மாத்தினாங்க தெரியுமா? அவங்களுடைய குவாலிட்டிஸால மாத்தினாங்க. ரசூலுல்லா அந்த சமூகத்துக்கு எப்படி சேவை பண்ணினாங்க தெரியுமா? தன்னுடைய குவாலிட்டிஸை வச்சு முன் வச்சாங்க. 1,24,000 சஹாபாக்களை ரசூலுல்லா விட்டுட்டு போனான். அல்லாஹ் சொல்றான், எப்படி நபியை நீங்க சேவை பண்ணணும் என்றா, இவங்களிடத்துல அவங்க ரூடான மக்கள், அவங்க நாகரீகம் இல்லாத மக்கள். ஆனா இவங்களிடத்துல நீங்க போயிட்டு ரூடாக நடந்து கொள்ளவே இல்லா. ரசூலுல்லா ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறாங்க, முக்கியமான காஃபிர்கள் எல்லாம் வச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரணும் என்ற எண்ணம் பெரும் பெரும் காஃபிர்கள் ரசூலுல்லா மீட்டிங்ல இருக்கக்கூடிய நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க ரசூலுல்லாவோட பேச. இவர் ஒரு சாதாரண சஹாபி, கண் தெரியாத சஹாபி. இவர் வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாவுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம். என்ன? முக்கியமான காஃபிர்களை வச்சு இஸ்லாத்துக்கு தாவத் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல உம்மி மக்தூம் என்னோட வந்து பேசுறாரு. இவர் கண் தெரியாத சஹாபி. ரசூலுல்லா புருவத்தை கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. ரசூலுல்லா புருவத்தை லேசா சுருக்கிட்டாங்க. 7 வானங்களுக்கு மேலால இருந்து ரசூலுல்லாவுக்கு கட்டளை வருது, ரசூலுல்லாவுக்கு எச்சரிக்கை வருது. கியாமத் நாள் வரும் வரைக்கும் அந்த ஆயத் ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் இறக்குறான், அபஸ வதவல்லா, முகம் சுளித்தார், கடுகடுத்தார். யாருக்கு இறக்குறான்? அல்லாஹ் நபிக்கு. நபி ஒரு நாளும் கோவப்படல. ரசூலுல்லா இந்த புருவத்தை மட்டும் தான் சுருக்கினாங்க. அல்லாஹ் சொல்றான், அபஸ வதவல்லா, கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த ஆயத் ஓதப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் நபிக்கு எச்சரிக்கிறான், நபியே அவங்க ரூடான மக்கள், உங்களுக்கு ஒரு நாளும் ரூடாக நடந்து கொள்ளவே இயலா. ரசூலுல்லா எப்படி வெற்றினாங்க இந்த வெற்றியை? ரசூலுல்லா எப்படி அடைஞ்சாங்க? ரசூலுல்லாட முக்கியமான 3 குவாலிட்டிஸ். இதுதான் ரசூலுல்லா வெத்திரத்துக்கு முக்கியமான காரணம். முதலாவது குவாலிட்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த குவாலிட்டியை நான் உங்களுக்கு தந்தது இது ஏண்ட ரஹ்மத். நானும் நீங்களும் இந்த குவாலிட்டியை கேட்கறதுக்கு முன்னால சிந்திப்போம், என்னிடத்துல இந்த குவாலிட்டி இருக்குதா? அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், என்னிடத்துல இருந்து வந்த ரஹ்மத்தான் இந்த குவாலிட்டி. லின்தலஹும், நீங்க சஹாபாக்களோட சாஃப்டா நடந்து கொள்றது. சாஃப்ட்னஸ் என்பது கண்ணியமானவர்களே இது அல்லாஹ்ட ரஹ்மத். சாஃப்ட்னஸ் எங்கள்கிட்ட இருக்குதா? அல்லாஹ் சொல்றான், இது ஏண்ட ரஹ்மத். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நபியே நீங்க கடுமையான உள்ளம் கொண்டவராக இருந்தா, லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், யாரும் உங்கள்ட்ட கிட்ட வந்திருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் மக்களை அப்படியே இழுக்கிறதுக்கு ஒரு காரணம் ரசூலுல்லாஹுடைய அந்த சாஃப்ட்னஸ். ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க.
அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு பயணம் ரசூலுல்லாஹ் போறாங்க. ஒரு மனிதர் வார, ஒரு காட்டரபி, ஒரு நாட்டுப்புற அரபி, அவருக்கு மிச்சம் நாகரிகம் தெரியா, வந்து உடனே ரசூலுல்லாஹ்ட போர்வையை பிடிச்ச ஒரு இழுத்தார். எந்த அளவுக்கு கண்டா ரசூலுல்லாஹ்ட முதுகு அப்படியே புண்ணாவி போயிருச்சு. இப்போ ரசூலுல்லாஹ்ட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஃபதஹிக ரசூலுல்லாஹ். ஹதீஸ்ல அப்படியே வருவது, ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து முதலாவது சிரிச்சாங்க. அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்திலிருந்து எனக்கு ஏதாலும் தாங்க நபி. ரசூலுல்லாஹ் விரட்டவும் இல்லை, சிரிச்சிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னாங்க, அனஸ் ஏதாலும் அவருக்கு கொடுங்க. இதுதான் ரசூலுல்லாஹுடைய குவாலிட்டி. நாங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், எங்கட ஊடாக இருக்கலாம், எங்கட புள்ளகளோடையாக இருக்கலாம், அல்லது சமூகத்தோடையாக இருக்கலாம், அண்ட வீட்டு ஆக்களோடையாக இருக்கலாம், எல்லாரோடையும் நாங்கள் சாஃப்டாக நடந்து கொள்ளும். இது ரசூலுல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது குவாலிட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி, ஈக்குவலிட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. இவர் இந்த கலர், இவர் கருப்பு, இவர் வெள்ளை, இவர் இந்த நாடு, அவர் அந்த நாடு, இவரது மகன், இவரது பேக்ரவுண்ட் இப்படி, இவரது பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும், இவர் பணக்காரர், இவர் ஏழை இல்லை. சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்தது ஒரே பார்வை. ஏன் அல்லாஹ் சொல்றான், ஹலககும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை எல்லாரையும் ஆதம் என்ற அந்த ஒரு வாப்பால் இருந்து நான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன். ஒரு நஃப்ஸில் இருந்து தான் நான் உங்களை எல்லாரையும் படைச்சிருக்கிறேன். நாங்கள் பேசுகிறோம், அவர் அழகு, அவர் வெள்ளை, இவர் வெள்ளை, இவர் கருப்பு, இவர் இந்த கலர், அவர் அந்த கலர், இவர் இந்த பேக்ரவுண்ட். அல்லாஹ் சொல்றான், ஃபகஸௌனல் இஸாம லஹ்மா. அல்லாஹ் உங்களை படைக்கோலத்தை அப்படியே சொல்லிட்டு வரக்கோல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீங்க எலும்பு இருக்குது, எலும்புக்கு மேலால இஸாம், இந்த சதையை நாங்கள் போத்தி வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிறது 2 கிட்னி, எல்லாருக்கும் 2 கண், எல்லாருக்கும் ஒரு மூக்கு, எல்லாருக்கும் ஒரு வாயத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் உள்ளுக்குள்ளதை அப்படியே போத்தி வச்சிருக்கிறான். இதுல தான் நானும் நீங்களும் பேசுகிறோம், இவர் வெள்ளை, அவர் அழகு, இப்படி பிரிச்சு பார்க்கிறதே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வெற்றி கொள்றாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பியிருந்தாங்க பலஸ்தீனுக்கு. இப்போ பலஸ்தீன் வெற்றி பெற்றுச்சு. இப்போ அங்குள்ள தலைவர்கள் சொல்றாங்க, உங்களோட உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வரணும், நான் சாவியை கொடுக்கிறது. பைத்துல் மக்திஸுடைய சாவியை கொடுக்கணுமா, மதீனால இருந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இங்க வந்தா தான் அவங்களோட கையில நாங்க சாவியை ஒப்படைப்போம், உங்களோட கையில நாங்க தரமாட்டோம். அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க லெட்டர் அனுப்புறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. எப்படி வாராங்க தெரியுமா? உலகத்திட 3/2 ஆட்சி செஞ்ச தலைவர் வாரார். ஒரே ஒரு வாகனம், ஒரே ஒரு ஹாதிம், ஒரே ஒரு சேவகன், ஒரே ஒரு வாகனம். ரசூல் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா வாராங்க? அவருடைய ஹாதிம்கிட்ட சொல்றாங்க, கொஞ்ச தூரம் நீங்க வாகனத்தில் வாங்க, நான் நடந்து வாரேன். அதுக்கு பின்னால நான் வாகனத்தில் வாரேன், நீங்க நடந்து வாங்க. இப்ப பைத்துல் மக்திஸ் கிட்ட வந்துருச்சு. இப்ப என்டராவ போறாரு, ஒரு அரசர் என்டராவ போறாரு. பலஸ்தீனுடைய முக்கியமான அரசர்கள் எல்லாம் நின்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 3/2 ஆட்சி செய்கிற உமர் வாரார் ரதியல்லாஹு அன், அவரை வரவேற்கணும். சரியா பைத்துல் மக்திஸுக்கு என்டர் ஆகிற துண்டு யாருட டேர்ன்? உமர் ரதியல்லாஹு அன் அவங்க கீழே வரணும், வந்த ஹாதிம் குதிரைக்கு மேலே போகும். இதுதான் டேர்ன். இப்போ உமர் ரதியல்லாஹு அன் அவங்க இப்போ வந்துருச்சு, இந்த இடம் வந்துருச்சு. அவங்க என்ன நினைப்பாங்க? நான் உலகத்திலேயே 3/2 ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன், இப்போ என்ன செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வாகனத்திலேருந்து இறங்குங்க, அங்கனைக்கு போக்கல நான் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இறங்குறேன். இல்லை கண்ணியமானவர்களே, உலகத்தில் 3/2 ஆட்சி செஞ்ச உமர் அத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிற நேரம், வரலாற்றில் பதியப்பட்ட சம்பவம். கண்ணியமானவர்களே, ஒரு அரசன் நடந்து போக, சேவகன் வாகனத்தில் போன இஸ்லாம் எங்கட இஸ்லாம். யாரையும் தரக்குறைவா எடுக்கவே இயலா. ஹஸரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போறாங்க உபை இப்னு கலஃப் கிட்ட, உமையா பின் கலஃப்ட வாங்க போறாங்க, ஃப்ரீ பண்றதுக்கு போறாங்க பிலால. அவர் சொல்றார், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 10 திர்ஹம் தாரேன்னு விட்டுருங்க, 10 ஊக்கியா தாரேன்னு விட்டுருங்க இவரை. உமையா பின் கலஃப் கொடுத்துட்டு
அபூபக்கரை பார்த்து சொன்னா, அபூபக்கர், இந்த பிலாலுக்கு ரலியல்லாஹு அன்ஹு நீங்க ஒரு திர்ஹம் கேட்டாலும் நான் தந்திருப்பேன். அவ்வளோ கேவலமான இந்த பிலால், இவருக்கு 10 ஊக்கியா கொடுத்து வாங்கிட்டு போறீங்களே, எவ்வளோ பெருமதியான சல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கல, உடனே சொன்னாங்க, இந்த கண்ணியமான பிலாலுக்கு 100 ஊக்கியா நீங்க கேட்டிருந்தாலும் நான் உடனே தந்த ரெடியா தான் வந்து. கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம். அண்மையில நடந்த வெள்ளம் இதுக்கு சாட்சியாக இருக்கு. ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரன் ஒரு இரவு அல்லாஹ் ஒன்றும் இல்லாமாக்கினான். இது தண்டனை அல்ல, இது தண்டனை அல்ல கண்ணியமானவர்களே, இது படிப்பின. நானும் நீங்களும் எங்கள்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்கிறா இந்த குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி. நான் எல்லாரையும் உண்டாவா பார்க்கிறேன். நான் யாருக்கு சலாம் சொல்றேன்? பெரிய லெவல் ஆக்களுக்கு மட்டுமா நான் சலாம் சொல்றேன்? என்கிட்ட எந்த குவாலிட்டி இருக்குது? கண்ணியமானவர்களே, இந்த குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி என்றது வந்தா இது ரசூலுல்லாஹ்ட்ட முக்கியமாக சேவை பண்றதுக்கு உதவின ஒரு குவாலிட்டி. 3வது குவாலிட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபர்கிவ்னஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்தாலும் மன்னிச்சு விட்டுடுவான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது அழகாக தெளிவுபடுத்துறான். உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசிட்டு சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்காக வேண்டி தயார் செஞ்சிருக்கிற சொர்க்கம். யார் தக்குவாதாரிகள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضர்ரா, கஷ்டத்திலேயும் செலவழிப்பாங்க, நலவுலேயும் செலவழிப்பாங்க. வல் காதிமீனல் கைர், கோபத்தை அப்படியே அடங்கி கொள்ளுவாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களிடத்தில் ஏதாலும் தவறுகளை கண்டா இவங்க அப்படியே மக்களை மன்னிச்சு விட்டுடுவாங்க. இன்றைக்கு கண்ணியமானவர்களே, சின்ன சின்ன பிரச்சனைக்கு வருஷ கணக்கு பேசாமல் இருக்கிறோம். சொந்த நானா சின்ன ஒரு பிரச்சனை வருஷ கணக்கு பேசுறது இல்லை. அவர் எனக்கு கல்யாணம் சொல்லல, அதை சுட்டி நானும் சொல்ல மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் என்ன முறையாக இன்வைட் பண்ணல, நானும் இன்வைட் பண்ண மாட்டேன். கண்ணியமானவர்களே, இது எங்கட மார்க்கம் வழிகாட்டினது இல்லை. கண்ணியமான மார்க்கம் சொல்லுது, நீங்க மன்னி. ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம் ரசூலுல்லாவை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க சஹாபா, குறைஷி காஃபிர்கள். ரசூலுல்லா ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், ரசூலுல்லா ஜனாதிபதி, பெரும் படையோட வாராங்க மக்காவுக்கு. இந்த நேரம் ஒரு சஹாபி சொல்றார், அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இது பழி தீர்க்கக்கூடிய ஒரு நாள், இன்றைக்கு நாங்கள் வச்சு கொள்ளுவோம். ரசூலுல்லா உடனே சொன்னாங்க, எவ்வளோ அநியாயம் செய்யட்டும், அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இது இரக்கம் காட்டக்கூடிய நாள். கண்ணியமானவர்களே, 3 குவாலிட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முக்கியமாக இருந்த குவாலிட்டி. முதலாவது குவாலிட்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாஃப்ட்னஸ், சாஃப்டாக நடந்து கொள்ளுவாங்க. 2வது குவாலிட்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் ஒண்டா பார்ப்பாங்க. 3வது குவாலிட்டி ஃபர்கிவ்னஸ், ரசூலுல்லாஹ் எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க. எனவே இந்த 3 குவாலிட்டியும் எங்களோட வாழ்க்கையில் வாரத்துக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யல்லாஹ். யல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரு யல்லாஹ். யல்லாஹ் எங்களோட உஸ்தாத்மார்களை கபூல் செஞ்சிரு யல்லாஹ். யல்லாஹ் பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யல்லாஹ். யல்லாஹ் நல்ல குணங்களை தா யல்லாஹ். யல்லாஹ் நல்ல குணங்களை தந்திரு யல்லாஹ். யல்லாஹ் நல்ல குணங்களை தந்திரு யல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட எந்தெந்த சிஃபத்துகள் இருந்துச்சோ அத்தனை சிஃபத்தையும் எங்களுக்கு தந்திரு யல்லாஹ். யல்லாஹ் கபருடைய அதாபுகளை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மீசான பாரமாக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹிசாப் லேசாக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதெல்லாம் கேட்க நினைச்சோமோ, இதெல்லாம் கேட்க மறந்தோமோ யா அல்லாஹ், அத்தனையும் கேட்டதாக கபூல் செய் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.